Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 1 exercise 1.3 fourth sum. Okay, good. State whether the relation or function or not கேட்டிருக்கு. ரிலேஷன் கொடுத்துருக்கு, அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபோர்த் சம் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். சரி, ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம். செட் ஏ அப்படின்றது வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ரைட். ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ தான், அப்போ திருப்பி ஏ தான் எழுதணும், ஏபிசி. ஓகே, கிவன் கொடுத்துருக்கு ஏ டு ஏ அப்படின்ட்டு. அப்போ பேர் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்கு, அதை வச்சு நான் ஆரோ பண்ணுறேன். ஏ கமா சி, ஏ ரிலேட்டட் டு சி, பி ரிலேட்டட் டு சி, அதே மாதிரி சி ரிலேட்டட் டு பி. இங்கிட்ட உள்ள எல்லாத்துக்குமே இங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, இமேஜ் இருக்கணும். இருக்கணும். சரிங்களா, இங்கிட்ட எக்ஸ்ட்ரா இமேஜ் இருக்கக்கூடாது. டொமைனில் வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் இருந்து டொமைனில் நம்பர் இருந்து அங்கிட்ட இமேஜ் இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். அதுக்கு இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அர்த்தம் இந்த எக்ஸாம்பிள். பட் இதில் உள்ள எல்லாத்துக்குமே என்ன கிடச்சிருக்கு, இமேஜ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கோட மேலே இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் என்னது தான், ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, ரைட்டு. அப்போ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு நம்பர் ஏன்ற நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, ஏன்ற நம்பருக்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இது வந்து என்ன கிடையாது, ஆன்ட்டு கிடையாது. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானம் வச்சு, நாட் 1 to 1 கிடையாது, மெனி டு 1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏபிக்கும் சின்றது கிடைக்கிது பாரு இமேஜ். அப்போ இது வந்து யூனிக் இமேஜ், அதாவது டிஸ்டிங்க்ட் இமேஜ் வந்தால் தான் 1 to 1 சொல்ல முடியும், தனித்தனியாக வந்தால் தான். இது வந்து மெனி டு 1 அப்படின்ற மாதிரி வர்றது. அதனால் நாட் 1 to 1 எழுதுனா போதும், மெனி டு 1 எழுதுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ரைட். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. எஃப் வந்து எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் தான் கொடுத்துருக்கு ஃபங்க்ஷனு. எக்ஸ் என்ன எழுதுறோமோ அதான் எக்ஸ்ஒய் செட்டு. செட் ஆஃப் ஆர்டர் பேர் வந்து எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் டென்ஸ் டு ஒய், எக்ஸ் ரிலேட்டட் டு இசட்டு. அடுத்து இசட் இஸ் ரிலேட்டட் டு என்னது, எக்ஸு. இசட் ரிலேட்டட் எக்ஸ். இங்கிட்ட ஒய்க்கு வந்து இமேஜ் இல்லை. சரியா, அதே மாதிரி எக்ஸுக்கு 2 இமேஜ் வேறு கிடச்சிருக்கு. அப்படி கிடைக்கக்கூடாது, எக்ஸுக்கு 2 இமேஜ் கிடைக்கக்கூடாது. சரியா சொல்கிறது? எக்ஸுக்கு ஒரு இமேஜ் தான் கிடைக்கணும். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் எக்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ்ன்னு எழுதிக்கலாம், இல்லை டிஸ்டிங்க்ட் இமேஜஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா ஒய் ஹேஸ் நோ இமேஜ் இன் கோடமைன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஹேஸ் 2 இமேஜ் இன் கோடமைன் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா ஒய் வந்து என்ன இல்லை, இமேஜ் இல்லை ஒய்க்கு அப்படின்னு எழுதிக்கலாம். உன்னுடைய விருப்பம். இது எழுதணும், அதாவது ரீசன் எழுதணும். அதுக்காண்டி சொல்ல வரேன். ஓகேங்களா, குட். தேங்க்யூ.